இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவளுக்கு தான் அறிவில்லாம மேல போய் விழறானா, இவரும் அப்படியே போய் தாங்கி புடிச்சு கீழே விழுந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. இதுல கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அந்த மித்ரா இவருக்கு முத்தம் வேற கொடுக்கறா. இவரு ஈன்னு பல்ல இழிச்சிட்டு இருக்காரு. என்ன மனுஷன் இவரு, கொஞ்சம் கூட மூளையே இல்ல. இப்ப எதுக்கு என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல பாரதி, ரொம்ப கோவமா இருக்கு போல இருக்கு. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? ஒண்ணு இல்ல, அடுப்புல குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு, அதோட நீ வேற கொதிச்சிட்டு இருக்கியா? குழம்புல உப்பு போட்டியா இல்லையான்னு உங்களுக்கு இப்ப அதுதான் பெரிய பிரச்சனையா? இந்த குழம்புல உப்பு போட்டா என்ன, போடாம இருந்தா என்ன? ஏன் உப்பு போடாம ஒரு நாள் நீங்க சாப்பிட மாட்டீங்களா? இரு சாப்பிட்டா என்ன ஆயிடும்? இப்ப நான் என்ன கேட்டேன்னு இவ்வளவு கோவப்படுற? நான் கோவப்படுறதுக்குலாம் என்னால காரணம் சொல்லிட்டே இருக்க முடியாது. போங்க. எங்கேயோ போற மாரியாத்தா என் மேல ஏறாத்தங்கிற மாதிரி இவ யார் மேலயும் இருக்க கோபத்தை என் மேல காமிச்சிட்டு போறா. மித்ரா, மித்ரா, எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மித்ரா. என்னாச்சாதி? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? தெரியல மித்ரா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ஸ்லிப் ஆகி கீழே விழ போனப்ப என்னை கட்டி பிடிச்சு நீ எனக்கு மொத்தம் கொடுத்த விஷயம் எனக்கு அது திரும்ப திரும்ப என் மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கு மித்ரா. ஆதி, என்ன ஆதி என்னென்னமோ பேசுறீங்க? ப்ளீஸ் ஆதி, வேண்டாம் ஆதி. ஆதி கிட்ட வராதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு ஆதி. ஏய், என்ன மித்ரா எப்படி சொல்ற? நீ எனக்கு கொடுத்தத நான் உனக்கு திருப்பி கொடுக்க போறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீ எனக்கு கன்னத்துல கொடுத்தத நான் உனக்கு உதட்டு மொத்தமா கொடுக்க போறேன். வேண்டாம் ஆதி, அதெல்லாம் தப்பு ஆதி. என்கிட்ட வராதீங்க, வேண்டாம். ப்ளீஸ் 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 ஆதி. ஆதி மித்ரா, வேண்டாம் ஆதி, சொல்ல கேளுங்க ஆதி. மித்ரா, மித்ரா, நீ வேணாம் சொல்ல நான் பக்கத்துல வந்துகிட்டே தான் இருப்பேன். அது மட்டும் இல்ல, இப்ப நான் உன்னை என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் பண்ண போறேன். வேண்டாம் ஆதி, வேண்டாம். யாராவது பாத்துட்டு போறாங்க, வேண்டாம். யார் வேணா பார்க்கட்டும். உனக்கு நான் இப்ப கொடுக்க தான் போறேன். உன்கிட்ட எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இரு மித்ரா, மித்ரா, சொன்னா கேளு. ஐயோ ஆதி, ஆதி வேண்டாம் ஆதி, ப்ளீஸ் ஆதி, வேண்டாம். ஆதி, ஆதி. அண்ணி, என்னன்னு தெரியல, ரொம்ப நேரமா விக்கல் வந்துட்டே இருக்கு. அந்த தண்ணி பாட்டில கொஞ்சம் கொடுங்களேன். அண்ணி, உங்களை தான் கேக்குறேன், சீக்கிரம் தண்ணி பாட்டில கொடுங்களேன். ரொம்ப வைக்குது அண்ணி, கண்ணு வெளியே வந்துரும் போல இருக்கு. கொடுங்க. ஏய், இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்போ நான் என்ன கேட்டேன்? விக்கல் இருக்குது, அந்த தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்கணும்னு கேட்டேன். அதுக்கு கோவப்பட்டு இப்படி மைதா தலையை கவுத்துட்டு போயிட்டாங்களே. இனிமே யாரு என்ன கேட்டாலும் நல்லா யோசனை பண்ணி தான் கேட்கற போல இருக்கு. ஒருத்தர் தண்ணி கேட்டா இப்படிதான் மாவு எடுத்து மூஞ்சில் அடிச்சுட்டு போவாங்களா? இந்த வீட்டுல யாரு எப்ப என்ன நிலைமையில இருக்காங்கன்னே தெரியல. நான் எதுக்கு இப்ப என் மூஞ்சில மைதா மாவை பூசிட்டு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணும், அவ்வளவுதானே? எனக்கு வேண்டுதல், அதான் இப்படி நிக்கிறேன். அப்படியா? இது பெரிய வேண்டுதலா இருக்கும் போல. ஏய், சும்மா சொல்லக்கூடாதுடா. நீ இந்த மைதா மாவுல ரொம்ப அழகா இருக்க, ஒயிட்டா இருக்க. நக்கலு அப்படி இல்லடா, உன் வேண்டுதல் பயங்கரமான வேண்டுதலா இருக்கு. கண்டிப்பா பழிச்சிரும். ஓகே? என்ன கடுப்பேத்துறீங்களா? பேசாம போயிருங்க உள்ள. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உன் மைதா மாவு அபிஷேகத்துக்கு நான் தான் காரணம் சொல்றிய? எப்படி சொல்லு? டேய், அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க பாரதி என்னவோ பண்ணிருக்கீங்க, அதனால தான் அண்ணி ரொம்ப கோவமா இருக்காங்க.
விக்கல் வருதுன்னு தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்குள்ள போனேன். தண்ணி பாட்டில் அவங்க கையில வச்சுக்கிட்டு குடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. நான் கேட்டதுக்கு மைதா மாவு டப்பா எடுத்து அப்படியே என் மண்டையில கொட்டி அபிஷேகம் பண்ணி விட்டாங்க தெரியுமா? ஓ, அதனாலதான் சார் இந்த கெட்டப்ல இருக்கீங்களா? சரிடா, இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. என்னது புரிஞ்சு போச்சா? என்ன வச்சு காமெடி பண்றீங்களா? சே உன் அண்ணியோட பொசசிவ்னஸை ட்ரிகர் பண்றதுக்கு நான் போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. நல்லா இருக்குடா அந்த கெட்டப்பு. நல்லா இருக்கா? என்னவா இருக்கும்? என்ன பிளானா இருக்கும் நமக்கே தெரியாம? அவர் என்னை விட நல்லா சுழுக்கெடுப்பாரு. பாரதி இன்டு ஆங்கிரி பேர்ட் மோட். இப்ப நான் மித்ராவுக்கு சுழுக்கெடுக்க போறத சொல்ல போறேன். உன் கோபத்தை நான் பார்க்க போறேன். ஆமா நந்தினி, எனக்கு நல்ல சுழுக்கெடுக்க தெரியும். நிஜமா தான் சொல்றீங்களா ஆதி? அதான் அண்ணன் தெரியும்னு சொல்லிட்டாருல மேடம். அப்புறம் உங்களுக்கு என்ன சந்தேகம்? ரொம்ப நல்லதா போச்சு. அப்பனா சீக்கிரமா வாங்க ஆதி. அங்க மித்ரா பெயின்ல ரொம்ப கஷ்டப்படுறா. ஓகே நந்தினி மேடம், சுள்ளி கெடுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஏதாவது தப்பா போயிடுச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். நடக்க முடியாம கூட போயிடும். அதனால மித்ரா மேடம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுதான் சரின்னு எனக்கு தோணுது. இதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் அதுதான். கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். அதை விட்டுட்டு இந்த கை வைத்தியம் நாட்டு வைத்தியம் எல்லாம் பண்ணி ஏதாவது தப்பாயிட போகுது. நந்தினி, பாரதி ஏதோ புரியாம பேசிட்டு இருக்காங்க. நான் சுளுக்கு எடுக்கிறதுல எக்ஸ்பர்ட். சுளுக்கு இருக்கிற இடத்துல நல்லா எண்ணெயை வச்சு ஒரு டெக்னிக்கா தேய்ச்சி இழுத்து விட்டோம்னா சுளுக்கு இருக்கிற இடமே தெரியாம போயிடும். சார், நீங்க இது வரைக்கும் சுளுக்கு எடுத்து நான் பார்த்ததே இல்லையே. என்ன பாரதி இப்படி கேக்குறீங்க? சுளுக்கு எடுக்க தெரியும்னு நான் என்ன போர்டா வச்சுக்க முடியும்? நல்ல நேரம். பாரதி, ஆதிக்கு காஃபி கொடுத்துட்டியா? கொடுத்தாச்சு. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு கோவமா பதில் சொல்ற? என்ன கேட்டீங்க? எதுக்கு நான் கோவப்படுறேன்னா, எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எதுக்கடி அம்மா இவ்வளவு கோவம்? தம்பிக்கு காபி கொடுத்துட்டியான்னு கேட்டேன். அப்படி நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? பாட்டி, அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி பச்சை புள்ள மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு பேசாதீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணனு கேள்வி வேற. இங்க பாருமா, இந்த சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நேரடியா நான் என்ன பண்ணேன்னு சொல்லு. காலையில என்ன பண்ணீங்க? என்ன பண்ண? உங்களை கேள்வி கேட்டா மறுபடியும் என்னையே திருப்பி கேள்வி கேக்குறீங்களா? காலையில எண்ணெயில கால் வச்சு மித்ரா வழுக்கி ஆதி மேல விழுந்தால